அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சமீபத்தில் பீகாரில் நடந்த ஒரு நிகழ்வை நீங்கள் செய்தி மூலமாக அறிந்திருப்பீர்கள். வட மாநிலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பீகாரில் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வர இருக்கிறது. மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு என்ன பாடுபட்டாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் தங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் கடுமையான முனைப்பு காட்டுதாங்க. அவர்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக எந்த எல்லையும் அவர்கள் தாண்டுவார்கள் என்பதுதான் சமீபத்தில் உள்ள வரலாறு. அந்த அடிப்படையில் பீகாரில் நடக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கு வாக்காளர்களை சரி பண்ணக்கூடிய ஒன்றை தேர்தல் ஆணையம் செய்கிறது. சரி, வாக்காளர்களை அவ்வப்போது தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னால் சரி பார்க்கறது வழக்கம்தான். ஆனால் பீகாருடைய தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறது என்றால், உன்னுடைய குடி உரிமையை நிறுவி அப்படின்னு வாக்காளர்களிடத்தில் அவங்க கேட்குறாங்க. எந்த வாக்காளர்? இதுவரையும் பீகாரில் ஓட்டு போட்டாங்களே, ஓட்டர் ஐடி வச்சிருந்தாங்களே, அதே போன்று ஆதார் கார்டெல்லாம் வச்சிருந்தாங்களே, ரேஷன் கார்டு வச்சிருந்தாங்களே, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்காக வேண்டி மத்திய அரசாங்கம் கொடுத்த கார்டு வச்சு எல்லாம் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் வச்சிருந்தாலும் ஆதார் கார்டு செல்லாது. எதுக்கு? ஓட்டு போடுறதுக்கு. அப்போ ஏற்கனவே ஓட்டர் ஐடி தந்திருக்கீங்கள, அதுவும் செல்லாது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அந்த கார்டு, அதுவும் செல்லாது. இப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையமே அவங்களே களத்தில் இறங்கி இதை மாதிரி கொண்டு வராங்க. நீங்கள் நான் எங்கள்கிட்ட நீங்கள் சில ஆதாரங்களை காட்டணும், மீண்டும் உங்களுக்கு ஓட்டர் ஐடி தருவோம், அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ஓட்டர் ஐடி தர முடியும், அதை தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிப்பா, என்னப்பா ஆதாரம் வேணும்? ரேஷன் கார்டா? அதெல்லாம் வேண்டாம். ஆதார் கார்டா? அதுவும் வேண்டாம். வேற என்ன வேணும்? 1987க்கு முன்னால் பிறந்தவங்களாக இருந்தால் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, உங்களுடைய பெர்த் சர்டிஃபிகேட் வேணும். 87க்கு முன்னால் பிறந்தால் 2004க்கு முன்னால் 1987 இருந்து 2004 வரையும் அதுக்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பெர்த் சர்டிஃபிகேட்டும் வேணும், உங்களுடைய பெற்றோர்களில் ஒருவருடைய பெர்த் சர்டிஃபிகேட் வேணும். சரி, 2004க்கு மேலே பிறந்தவர்களாக இருந்தால் அவருடைய பெர்த் சர்டிஃபிகேட்டும் வேணும், அவர்களுடைய பெற்றோர்களுடைய ரெண்டு பேருடைய பெர்த் சர்டிஃபிகேட்டும் வேணும். அத்தா அம்மாவுடைய பெர்த் சர்டிஃபிகேட்டு, இவருடைய பெர்த் சர்டிஃபிகேட்டு. 2000க்கு முன்னால் பிறந்தாச்சுன்னா அவருடைய பெர்த் சர்டிஃபிகேட்டு, ஒரு அத்தாவோ அம்மாவுடைய பெர்த் சர்டிஃபிகேட்டு. 87க்கு முன்னால் பிறந்தீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஆவணம், பெர்த் சர்டிஃபிகேட் வேணும் இப்படின்னு கேட்குறாங்க. சரி, அடுத்து என்ன? இது கேட்டு இது ஒரு வகையான ஒரு மிரட்டல். சரி, இப்படி கேட்குறோமே, ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோமா? யோசிக்கணும்ல. மக்கள் எங்கேருந்து கொண்டு வருவான்? அவனை அச்சடிச்சா கொண்டு வருவான்? பெர்த் சர்டிஃபிகேட் ஒரு ஆளுக்கு வேணும் அப்படின்னா நானாவே அச்சடிக்க முடியும்? அரசாங்கம் கொடுத்தா தானே நான் வச்சிருக்க முடியும். ஆதார் கொடுத்தது யார்? அரசாங்கம் வச்சிருக்கிறேன். ரேஷன் கார்டு கொடுத்தது அரசாங்கம் வச்சிருக்கிறேன். ஓட்டர் ஐடி அரசாங்கம் கொடுத்துருக்கு வச்சிருக்கிறேன். பெர்த் சர்டிஃபிகேட் நீ தந்தா தானப்பா. 1987 அல்லது அதற்கு முன்னாலேன்னா பெர்த் சர்டிஃபிகேட் இந்தியாவில் முறையாக வழங்கப்பட்டதா? யாராவது ஒரு ஆள் கேட்டால் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அந்த இன்னைக்கு இருக்கிற மாதிரி சிஸ்டம் அன்னைக்கு இல்லை, யதார்த்தம் அதுதான். அப்போ பெர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வா, பிறந்த நாள் சான்றிதழ் கொண்டு வானா எங்கேருந்து கொண்டு வருவான்? சரி, அப்போ இதையெல்லாம் எதுக்கு கேட்குறாங்கன்னு விளங்குதா? எலெக்ஷன் நடத்துவதற்கு, ஓட்டு போடுவதற்காக இதை கேட்கல. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன அரசியல் கொண்டு வந்தாங்க. இந்த நாட்டினுடைய குடிமக்களை குடிமக்கள் இல்லை என்று ஆக்குவதற்காக ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்களா? அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் அத்தனை பேருமே சேர்ந்து கடுமையாக எதிர்த்ததின் காரணத்தினால கிடப்பில் போட்டாங்க. இப்போ அதை நேரடியாக கொண்டு வர முடியல அப்படிங்கிறதுக்காக வேண்டி எலெக்ஷன் கமிஷன் மூலமாக, தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இப்படி கொண்டு வருவது. இப்போ என்ன செய்வாங்க? உன்ட பெர்த் சர்டிஃபிகேட் இல்லை, அதனால நீ ஓட்டு போட முடியாது, இந்த நாட்டுடைய குடிமகன் இல்லை, அதுதான் கொண்டு போய் நிற்கும்.
என்ஆர்சியை நேரடியாக கொண்டு வர முடியாம குறுக்கு வழியில கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கம் இவ்வளவு பாடுபடுது. அதான் எல்லாருமே கேட்கிறாங்க, ஒரு மனிதன் இந்திய குடிமகனா இல்லையா என்று தீர்மானிப்பது தேர்தல் ஆணையமா அல்லது அரசாங்கமா? யாரு தீர்மானிக்கணும்? அரசாங்கம் தீர்மானிக்கட்டும். அதை விட்டு போட்டு ஒரு தேர்தல் ஆணையத்திற்கு என்ன வேலையோ அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீ இந்திய குடிமகனா, நீ இந்திய குடிமகன், நீ எதுக்கு நிரூபிக்கிற, நீ எதுக்கு இவ்வளவு கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகளையும் கேட்கிறாங்க. இன்னைக்கு இதை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு வழக்கும் தாக்கல் பண்ணி விசாரணையும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இப்ப நம்ம முன்னால சில விஷயங்கள் இருக்கிறது, அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இது போன்ற அராஜகமான இந்திய குடிமக்களையே இந்திய குடிமக்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ஆர்சி போன்ற சட்டங்களை நேரடியாக கொண்டு வந்தாலும் சரி அல்லது மறைமுகமாக கொண்டு வந்தாலும் சரி, தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவோ அல்லது இன்ன பிற வழிகள் மூலமாக கொண்டு வந்தாலும் சரி, அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் இந்திய மக்களுக்கு இருக்கிறது. எந்த அடிப்படையில்? ஜனநாயக வழியில் மீண்டும் கடுமையான ஒரு போராட்டம். எப்படி என்ஆர்சிக்கு எதிராக ஷாஹின்பாக் போன்ற பல்வேறு போராட்டங்களை மிக கடுமையாக இந்த மக்கள் முன்னெடுத்தார்களோ அதே போன்று இதற்கும் முன்னெடுத்தால் இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக என்ஆர்சியை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்து அதிலே அவர்கள் களம் இறங்கினால், ஒட்டுமொத்த மக்களும் இறங்கினால் இதை ஓட ஓட விரட்டலாம். ஏன்னா பாசிச சிந்தனை கொண்டவர்கள் இப்படிலாம் உடவலாம் மாட்டாங்க. மக்களை எப்போ பார்த்தாலும் பதற்றத்திலேயே வைக்கணும். நீ இந்தியன் இல்லை, நீ இந்த நாட்டில் இல்லை, நீ பங்களாதேஷ்காரன், நீ பாகிஸ்தான்காரன், நீ வெளிநாட்டுக்காரன் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் அவங்க ஆட்சி ஓடும். அதற்காக வேண்டி ஏதாவது ஒன்று செய்வார்கள். அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள் என்றால் நம்ம ஜனநாயக வழியில் செய்யலாமா இல்லையா? அதனால இது போன்ற சட்டங்கள் அல்லது இது போன்ற செயல்பாடுகள் நம்ம பகுதியிலையும் வந்தாலும் எல்லா மக்களும் ஜனநாயக வழியில் போராடுவதற்கு தயாராக இருக்கணும். இந்தியாவில் இனிமேல் போராட்டம் தான். முஸ்லிம்களாக இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு மட்டும் இந்த நிலை அல்ல, தலித்துகளுக்கும் இதுதான் நிலை, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இதுதான் நிலை. சில ஆட்களை தவிர இந்தியாவில் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் இது போன்ற நிலை ஏற்படும். நமக்கு மட்டும் இந்த நிலை அல்ல, சிறுபான்மையினருக்கு மட்டும் இந்த நிலை அல்ல, நிறைய பேருக்கு இப்படி ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் இது மிகப்பெரிய பாதிப்பை தரும். அதனால ஒட்டுமொத்தமாக அத்தனை மக்களும் ரோட்டில் இறங்கி ஜனநாயக வழியில் போராடுவதுதான் இதற்கு ஒரு தீர்வு என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இது போன்ற பிரச்சாரத்தை நாமளும் கையில் எடுக்கணும். அவங்க எப்படி நாட்டு குடிமக்களை நாட்டு குடிமக்கள் இல்லை என்று ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறார்களோ அதே போன்று நாங்க இந்த நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள், நாங்க இந்த நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள் தான் என்பதை திரும்ப திரும்ப பிரச்சாரத்தின் வாயிலாக போராட்டத்தின் வாயிலாக நம்ம தெளிவுபடுத்தணும். வல்லல்லாஹ் அதற்குண்டான வாய்ப்பை நமக்கு தந்துருவனாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.